ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, கன்னி தெய்வத்தை உடலில் இறக்கி எப்படி அருள்வாக்கு குறி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பூஜை பிரயோக முறை எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அமாவாசை நாளைக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது இல்லைங்களா, அந்த விழுதுக்கு அந்த விழுதை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பெரிய அளவில் இருக்கிற மாதிரி உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நல்லா பன்னீர் மஞ்சள்லாம் நல்லா கலந்து அதில் நல்லா தடவி பத்திரமா வச்சுக்கணும். சரிங்களா, அது கூட என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆனைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, செவ்வரத்தம்பூ, நாகலிங்கப்பூ, அதுக்கப்புறம் தாளம்பூ, இது கூட ஜவ்வாது நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரிஜினல் ஜவ்வாதாக பார்த்து நீங்கள் வாங்கி இது கூடயே சேர்த்து குளித்தைலம் இறக்கணும். சரிங்களா, குளித்தைலம் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறத அதை நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அந்த மாதிரி நீங்கள் அதற்கு மேலே புடம் போட்டு அதிலிருந்து குளித்தைலம் இறக்கணும். குளித்தைலம் இறக்கி வச்சுக்கிட்டு முறையாக அதை ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லைன்னா ஒரு பீங்கான் பவுல்லையோ முறையாக சேகரித்து எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா, எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பூஜை என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். முதல் நாள் மட்டும். அதுக்கு அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா, காலை மாலைன்னு சொல்லி 2 நேரம் பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் வீட்டில் பண்ணுறனாலும் பண்ணலாம். சரிங்களா, வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஆலமரத்துக்கடியில் இல்லைன்னா அரச மரத்துக்கடியிலலாம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சிறப்பு, நல்ல ஒரு பலன் டக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, அதனால தான் சொல்ல வர்றது. நீங்கள் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, அந்த இடத்த முறையாக நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். நல்லா சக்தி வாய்ந்த எந்திரம் இது. இதை பச்சரிசி மாவில் நல்லா பெரிய அளவில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறீங்க. பெரிய அளவில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு உங்களை சுற்றி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வில்வ ஓடு இருக்குது இல்லைங்களா, வில்வ காயில் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இதை மட்டும் அந்த வில்வ காயினுடைய இதை மட்டும் ஓடை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இழுப்பெண்ணெய் ஊற்றி அதில் தான் தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கும். சரிங்களா, உங்களை சுற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா 6 தீபம் இருக்கிற மாதிரி அருங்கோண வடிவில் இருக்கிற மாதிரி தீபம் ஏற்றிக்கணும். தீபம் ஏற்றிட்டு முறையாக அதனுடைய மையப்பகுதியில் அமர்ந்துக்கிட்டு முறையாக உங்களை சுற்றி நீங்கள் படையிலெல்லாம் நீங்கள் இறச்சி விட்டுக்கலாம். சரிங்களா, அவல் பொறி கடலை இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக இறச்சி விட்டுட்டு நீங்கள் இந்த இது மாதிரி வாசனை தைலம் செய்து வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த வாசனை தைலத்தை உங்களுடைய உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்களையும் நல்லா தடவிக்கணும். நல்லா தடவிக்கிட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு உச்சாரணம் கொடுக்கணும். இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி 2 நேரமுமே செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மந்திர உச்சாரணம் கொடுக்கவே ஒரு 2 நாள் 3 நாள் மந்திர உச்சாரணம் கொடுக்கவே அதனுடைய அதிர்வலைகள் நல்லா உடலில் இறங்குறது, அதனுடைய மருளாற்றல் உடலில் இறங்குறது நல்லா அனுபவபூர்வமாகவே உணர முடியும். நீங்கள் அந்த பூஜையில் கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆனைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே செவ்வல நீரும் அதுக்குள்ளே பனங்கள் கண்டு போட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கணும். முறையாக இந்த மந்திர உச்சாரணம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த தண்ணியை நீங்களே எடுத்து குடிச்சுக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றீங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். 2 நாள் 3 நாள் பூஜை செய்கிறப்பவே அதனுடைய மருளாற்றல் இறங்குறது நல்லா அனுபவபூர்வமாக உணர முடியும். நல்லா அது உள்ளுக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் நல்லா அருள்வாக்கு குறியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா துல்லியமாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறை தான் இது. நீங்கள் முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பண்ணலாம் நினச்சி பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, அந்த ஆலமரத்தினுடைய வேர் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதை உங்களுடைய அருணா கயிறு மாதிரி அதை இடுப்பில் சுற்றிக்கணும். இடுப்பில் சுற்றிட்டு தான் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்படியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். சரி நண்பர்களே, சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க குருவே துணை.